இங்க வச்சு எதுவும் பேச முடியாதுன்னு வாங்க அப்படி போய் பேசிட்டு வருவோம். போலாம் வாமா. அண்ணே ஹால்ல உட்காந்து எதுவும் பேச முடியாதுண்ணே. இதுவே நமக்கு பாதுகாப்பா என்னன்னு தெரியல. அண்ணே நான் எதுல விட்டேன்? அதான் பாதி கிணத்தை தாண்டிட்டோம்னு ஆரம்பிச்சு மீதி கிணத்துக்கு நீ இங்க கூட்டிட்டு வந்துட்ட. ஆமாண்ணே, மீதி கிணறையும் நாம தாண்டினாதான் மொத்த சொத்தும் நமக்கு கிடைக்கும். அதுக்கு என்ன, ஈஸியா முழு கிணத்தையும் தாண்டிடுவோம். இத்தனை நாளா எப்படி அசத்துனமோ அதே மாதிரி இனிமேலும் பண்ணிட்டா போச்சு. அதுக்கே நீ பயந்து சாகுற? இத்தனை நாள் இருந்த மாதிரி இனிமே இருக்க முடியாது இல்லண்ணே. முகூர்த்த காலு நட்டாச்சு. இனிமே ஒவ்வொரு நொடியும் நம்ம திக்கு திக்குன்னு தான் கடக்கணும். ஏற்கனவே அந்த பூங்கொடி நம்மள கண் கொத்தி பாம்பா பாத்துக்கிட்டு இருக்கா. இனிமே நம்மள கண்ணுல விளக்கண்ணை ஊத்திட்டு பாக்க ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சிருவா என்ன ஆரம்பிச்சுட்டா. அவ பாக்குற பார்வையோட அர்த்தம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவ பந்தக்கால் நட்டதுல இருந்து அவ ஒரு மாதிரியா தான் நடந்துக்கிறா. அவ கண்ணுல மட்டும் நாம மாட்டிடவே கூடாதுன்னு. அட நீ என்ன ஜெகதா, எப்ப பார்த்தாலும் பூங்கொடி பூங்கொடின்னு புலம்பிக்கிட்டே இருக்க? இவள மாதிரி நாங்க எத்தனை மாங்குடிய பார்த்திருக்கோம். இவ ஒரு சின்ன பொண்ணு, எறும்பு மாதிரி. அவளை நசுக்கி போட்டுட்டு போறதை விட்டுட்டு பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்க. அண்ணே அவ ஒரு சின்ன பொண்ணுதான். அவ பாக்கும்போது உங்களுக்கு எறும்பு மாதிரி தான் இருப்பா. ஆனா அந்த எறும்பு யானையோட காதுக்குள்ள போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்டவ அவ. அவளை சாதாரணமா எடை போட்டுறாதீங்க. யாரு வந்தாலும் ஒத்தைக்கு ஒத்த பாக்குற என் மகேஸ்வரியவ கண்ணுல விரல விட்டு ஆட்டுறான்னா அவ எப்பேற்பட்டவளா இருப்பான்னு தெரிஞ்சுக்கங்க. எறும்புதானேன்னு ஈஸியா நினைச்சிடாதீங்க. அவ ஜகஜால கில்லாடி. நாம மூச்சு விடுறத வச்ச நமக்காக மூச்சு விடுறோமா இல்ல மத்தவங்க மூச்சை நிறுத்துறதுக்காக விடுறோமான்னு ஒரு செகண்ட்ல கணிச்சிருவான. ஜாக்கிரதை. ஜெகதா, இவ்வளவு நேரம் பூங்கொடிய பத்தி பெருமை பாடிக்கிட்டு இருந்தல்ல, எங்களை பத்தி உனக்கு முழுசா தெரியாது. நீங்க சொன்ன வரைக்கும் போதும். இதுக்கப்புறம் நாங்க யாருன்னு காட்டுறோம். அது அவளோட சேர்ந்து நீங்களும் பாருங்க. டேய் போதும்டா, ஏற்கனவே பண்ணக்கூடாத பாவத்தெல்லாம் பண்ணிருக்கீங்க. இப்பவும் ஒரு பொண்ணு தொட்டு உங்க வாழ்க்கையை அழிச்சுக்காதீங்க. பூங்கொடி நெருப்பு மாதிரி தெரியறா, அவளை தொட்டு அழிஞ்சிடாதீங்க சொல்லிட்டேன். போ, இந்த அம்மாவை எங்க இருந்து புடிச்சிட்டு வந்த? சத்தியமா உனக்கேத்த மாதிரி அம்மாவே இல்லப்பா. ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது என் அம்மா தானு எனக்கே டவுட்டா இருக்குப்பா. அந்த டவுட்டை இப்ப யோசிச்சு என்னடா புண்ணியம்? நீ பிறந்த உடனே நான் யோசிச்சிருக்கணும். அப்படி அன்னைக்கு யோசிச்சிருந்தா நான் அப்பவே உன்னை எங்கேயாவது போட்டு நானும் எங்கேயாவது நிம்மதியா இருந்திருப்பேன்டா. பாத்தியாப்பா அம்மாவோட பேச்ச? அவ அப்படிதான்டா பேசுவா. இது நமக்கு புதுசா என்ன? இன்னைக்கு நாளைக்கு மட்டும்தான் அப்படி பேச முடியும். பேசிட்டு போட்டோம். அப்புறம் நீ அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டின உடனே உங்க அம்மாவை காசி ராமேஸ்வரன் எங்கேயாவது அனுப்பிச்சு விட்டுரும். நம்ம கைக்கு சொத்து வர வரைக்கும் இவ எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருக்கட்டும். அதாண்டா நமக்கு நல்லது. அதை என் கல்யாணத்துக்கு அப்புறம் அனுப்பணும். இப்பவே அமுச்சு விட்டுருங்க, நானும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன்ல. இங்க இருக்கீங்களா? உங்களை உள்ள உட்கார வச்சுட்டு அம்மாவை கூட்டிட்டு வந்தா அம்மா வந்துட்டாங்க, உங்களை காணோம். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல சரவணா, சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்களா, அதான் கொஞ்சம் தனியா பேசலாமேன்னு இங்க கூட்டிட்டு வந்தேன். வேற ஒண்ணு இல்ல. சரி வாங்க, அம்மா கூப்பிடுறாங்க. வாங்க. அம்மா, 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 இங்க தானே இருக்க சொல்லிட்டு போனேன். எங்க போனாங்க? நீங்க உட்காருங்க, உட்காருங்க. சரிப்பா. மாப்பிள்ள உட்காருங்க. அதுக்குள்ள எங்க போனாங்க? ஏதாவது வேணுமா? இருங்க, அம்மா கூட்டிட்டு வந்துடுறேன். இருங்க. அம்மா, எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃப்ராட் குடும்பம் வேற வந்துருச்சு. என்ன பண்ணலாம்? பூங்குடி, என்ன ஆச்சு? என்ன யோசனையிலே இருக்க? ஒண்ணும் இல்ல. ஏய், இப்பதான் நல்லா பேசிட்டு இருந்த, அதுக்குள்ள முகத்தை எப்படி வச்சிருக்க?